வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் டீம் சூப்பரான ஒரு ஃபோட்டோஷூட் பிக்சரை சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோஷூட் பிக்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பிக்சரில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் நம்ம தீபா, மீனாட்சி, கார்த்திக். ஸோ கார்த்திக் இவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துக்காரா, ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அருண். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரியான பிக்சரை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் தீபா பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. ஸோ இது அடுத்து வரக்கூடிய சீனில் இருக்க அந்த ஃபோட்டோஷூட் பிக்சராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த ஒரு ஃபோட்டோஷூட் பிக்சராக இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம டீம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என்ன ஸ்டோரி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாச்சியாரை ரியா அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆனந்த் அவங்கள விடாமல் துரத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நாச்சியார் உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. கார்த்திக், தீபா இவங்க எல்லாருமே அவங்களுக்காக அழுதுட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் தீபா கடவுள்கிட்டையெல்லாம் வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. கார்த்திக் இவ்வளோ எமோஷ்னல் ஆகி நம்ம பார்த்ததே இல்லை. ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. டாக்டர் சொல்கிறாரு, அவங்க உடம்புல 3 புல்லட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்திக் ஃபேமிலி ரொம்ப பயங்கரமாக பயந்து போயிருக்காங்க. ஸோ கார்த்திக் ஒரு பக்கம் ரியாவை கண்டுபிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. ஸோ சூப்பரான ஒரு சீன் தான் எது சொல்லி ஆகணும். அந்த